வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எத்தனையோ ஸ்கேம்ஸ கடந்த காலங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. 2G ஸ்கேமாக இருக்கட்டும், இல்லன்னா இஸ்ரோ தேவார் ஸ்கேமா இருக்கட்டும், காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேமா இருக்கட்டும், இல்ல கோல்கேட் ஸ்கேமா இருக்கட்டும். இப்படி எத்தனையோ ஸ்கேம்ஸ். இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ். இது மூலமாக மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஆனா, இப்போ நடக்கக்கூடிய இந்த எஜுகேஷனல் ஸ்கேம் இருக்குல்ல, இந்த எக்ஸாம் மாஃபியா நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதனால நேரடியாக நாட்டுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காக்ரோச் மாரி தாங்க மக்களை எல்லாம் பார்க்குறாங்க. குறிப்பாக மாணவர்கள. அவங்க எதிர்காலத்த பத்தி இவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. என்ன நடந்தாலும் பரவால்ல. அடுத்த தலைமுறை தான. இத பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே கேள்வி கேட்டாலும், இவங்க வாய அடைச்சிரலாம் அப்படிங்கிற தைரியத்துல இந்த எக்ஸாம் மாஃபியா இருக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு நாடளவுல நடக்கக்கூடிய குற்றங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் ராக்கெட் நடந்துட்டு இருக்கு. கிரிமினல் நெக்லிஜென்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, இத மீடியாவும், கோர்ட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. வீதியில இறங்கி போராட வேண்டிய மாணவர்களும், அவர்களுடைய பெற்றோரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு கைய பசங்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டா நடந்த சிபிஎஸ்இ ஸ்கேமையும் இந்த வரிசையில நம்ம சேர்த்துக்கலாம். சிபிஎஸ்இ ரிசல்ட்ல எந்த அளவுக்கு விளையாடி இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. 17,00,000 மாணவர்கள் நாடு பூரா சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இதுல 11,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களுக்கு வர வேண்டிய மார்க் நியாயமா வர வேண்டிய மார்க் வரல அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. 4,00,000க்கும் மேற்பட்டோர் ரீவேல்யூவேஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆனா, அரசாங்கம் தரப்புல இருந்து இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? தப்பு நடந்துருச்சுங்க. தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி அத கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிபிஎஸ்இ எக்ஸாம பொறுத்தவரைக்கும், நாங்க எல்லாத்தையும் டிஜிடைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை இவங்க கொண்டு வராங்க. ஆனா, இத ஒழுங்கா நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? அதுல ஏகப்பட்ட குளறுபடி. எக்ஸாம் ஆன்ஸர் ஷீட்ஸ ஸ்கேன் பண்றதுல எவ்ளோ பிரச்சனைகள் பாருங்க. ஒரு சில மாணவர்கள் ட்ரங்கேட்டடா இருக்குங்கிறாங்க. ரொம்ப பிளர்டா இருக்கு. அதனால ஸ்கேன் பண்ண அந்த ஆன்ஸர்ஸ படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. படிச்சு பார்த்து எப்படி டீச்சர்ஸ் மார்க் போடுவாங்க? இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் ஷீட்ல பல பேஜஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு. 2வது பக்கம் இருக்குன்னா, அடுத்தது 9வது பக்கம் வருது. இடைப்பட்ட நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஆன்ஸர் ஷீட்டே இல்ல. என்னுடைய கையெழுத்தே இல்ல. ஆனா என் பேர்ல வேற யாரோ எழுதின ஆன்சர் ஷீட்ட அப்லோட் பண்ணி, அங்க வேண்டிய மார்க்க எனக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஐடி, ஜேஇஇல எல்லாம் நல்ல மார்க் வாங்கி கிளியர் பண்ண பசங்க 12ஆம் கிளாஸ்ல 20 மார்க், 25 மார்க்ன்னு வாங்கி ஃபெயில் ஆயிருக்கோம். இது எப்படி சாத்தியம்? இது பாசிபிளே இல்ல அப்படின்னு இன்னைக்கு பல குழந்தைகள் பதட்டத்துல இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சோசியல் மீடியால தங்களோட குறைகள கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 68,000க்கும் மேற்பட்ட ஆன்சர் ஷீட்ஸ ரீஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. 13,000க்கும் மேற்பட்ட ஆன்சர் ஷீட்ஸ தேடி கண்டுபிடிச்சு மேனுவலா இவாலுவேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. மாணவர்கள் இந்த அளவுக்கு புலம்புறாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் புலம்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சிபிஎஸ்இ உடைய கவர்னிங் பாடி இந்த ஓஎஸ்எம் நடைமுறையில ரொம்ப அலட்சியமா இருந்திருக்கு. நாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம். ரீஜனல் லெவல்ல கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இதுல ட்ரையல் செஷன்ஸ், பைலட் செஷன்ஸ் நடத்துங்க. மார்க் ஆன்சர் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு, இத எப்படி கரெக்ஷன் பண்றது? இந்த சாஃப்ட்வேர எப்படி யூஸ் பண்றது? இந்த மார்க்ஸ எப்படி அப்லோட் பண்றது? அப்படிங்கிறத டீச்சர்ஸ்க்கு தயவு செஞ்சு ட்ரெய்னிங் குடுங்க. ட்ரெய்னிங் செஷன்ஸ் நடத்துங்க. அதுக்கப்புறம் நாடு பூரா இத நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா, சிபிஎஸ்இ கவர்னிங் பாடியோட மீட்டிங்கோட மினிட்ஸ்லயே என்ன தெரியுமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க? இவ்ளோ ரிக்வெஸ்ட் வந்ததையும், அந்த சிபிஎஸ்இ உடைய கவர்னிங் பாடி அப்படியே டோட்டலா இக்னோர் பண்ணிட்டு, சும்மா பேருக்கு ஒரு ட்ரையல் மார்க் செஷன் நடத்துறோம் அப்படின்ட்டு 2டே 2 நாள் டெல்லியில இருக்கக்கூடிய 5 ஸ்கூல்ல இருந்து 100 டீச்சர்ஸ மட்டும் கூப்பிட்டுட்டு, ட்ரையல் ரன் அப்படின்னு சும்மா பேருக்கு ஏதோ நடத்திட்டு, இத நேஷன் வைடா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நேஷனல் மீடியால பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் வருத்தத்தோட தன்னுடைய கருத்துக்கள பதிவு பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ப்ராப்பரா இந்த ஓஎஸ்எம் எப்படி பயன்படுத்துறது? இந்த சாஃப்ட்வேர எப்படி பயன்படுத்துறது? எங்களுக்கு ட்ரெய்னிங்கே குடுக்கல. எங்களுக்கு எந்த ட்ரையலும் நடத்தல.
திடீர்னு ஒரு நாள் கூட்டிட்டு போய் சிஸ்டம் முன்னால எங்கள உட்கார வச்சு இத கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல ஏகப்பட்ட குளறுபடி. அத்தன பேர் லாகின் பண்ணும்போது சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகுது. சிஸ்டம் ரீசெட் பண்ண சொல்லுது. சாஃப்ட்வேர ரீசெட் பண்ண சொல்லுது. பாதி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சிஸ்டம் கிராஷ் ஆகுது. தொடர்ந்து இந்த மாதிரி சரியா ஸ்கேன் பண்ணாத ஆன்சர் ஷீட்ஸ உத்து பாத்து 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 எங்களுக்கு ஸ்கிரீன் ஃபெட்டிக் வருது. நேரடியா எக்ஸாம் பேப்பர்ஸ கையில எடுத்து நாங்க வந்து அத அசஸ் பண்றோம்னா, எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கையெழுத்து புரியும். எங்களால அந்த ஸ்டூடண்ட் ப்ரீவியஸ் என்ன ஆன்சர் எழுதியிருக்காங்க, அதுக்கும் இதுக்கும் கொரிலேஷன் இருக்கா? அந்த ஸ்டூடண்ட்க்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? அப்படிங்கிறத அனுசரிச்சு கிரேஸ் மார்க்ஸ் ஆவது குடுக்க முடியும். இங்க அதற்கான வாய்ப்புகளே இல்ல. தொடர்ந்து ஸ்கிரீன பாத்து பாத்து எங்களுக்கு தலைவலி வந்துருது. இதுல இன்னும் உச்சபட்ச வேதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல ஆன்சர் ஷீட்ஸ்ல கிளாரிட்டி இல்ல. ஆன்சர் ஷீட்ஸோட பக்கங்கள் மிஸ் ஆகுது. சிஸ்டம் கிராஷ் ஆனதுனால லாகின்ல எங்களுக்கு இஷ்யூஸ் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசு எங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது. ஒரு நாளைக்கு மினிமம் இவ்ளோ பேப்பர் நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேமரா மூலமா எங்கள மானிட்டர் பண்றாங்க. அக்யூரசிய விட ஸ்பீடுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. 7 நிமிஷத்துக்கு மேல ஒரு பேப்பர நாங்க கரெக்ட் பண்ணோம்னா, உடனே மேல் இடத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க. இந்த டீச்சர் எதுக்கு 7 நிமிஷத்துக்கு மேல ஒரு பேப்பர கரெக்ட் பண்ணாங்க? ஸ்பீட் பண்ண சொல்லுங்க. டார்கெட்ட மீட் பண்ண சொல்லுங்க. அப்படின்னு பேசுறாங்க. எங்களால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற கேள்விய எழுப்புறாங்க. எசென்ஷியலி இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க கஷ்டப்பட்டு இரவு பகலா கண் முழிச்சு படிச்சு ஒரு எக்ஸாம எழுதி ஆன்சர் ஷீட்ட சப்மிட் பண்ணா, நாம நல்லா படிச்சிருக்கோம். நாம போட்ட உழைப்புக்கு நமக்கு மார்க் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா, உண்மையிலேயே என்ன தெரியுமா நடக்குது? இவங்களோட மார்க் ஷீட்ல வர மார்க் முதல்ல இவங்களுக்கு கிரெடிட் ஆகுறதா அப்படிங்கிறதுலயே கேள்விக்குறி வருது. கேள்விக்கு பதில் எழுதுறது தானே மாணவர் கையில இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்ட ஒழுங்கா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறது அவங்க கையில இல்ல. முதல்ல இவங்க ஆன்சர் ஷீட் இவங்க பேர்ல தான் அப்லோட் பண்ணப்படுதா? அப்படிங்கிறது இவங்க கையில இல்ல. சரி அப்படியே இது சரியா நடந்தாலும், அங்க கரெக்ட் பண்ணக்கூடிய டீச்சர் அத ஒழுங்கா கரெக்ட் பண்றாங்களா? அந்த நேரத்துல சிஸ்டம் சரியா வொர்க் ஆகுதா? அப்படிங்கிறது இவங்க கையில இல்ல. எசென்ஷியலா இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு லாட்டரி மாரி ஆயிடுச்சு. ஏதோ நம்ம கடமைக்கு நம்ம படிச்சு எக்ஸாம் எழுதிட்டோம். இனிமேல் வரக்கூடிய மார்க் நம்ம கையில இல்ல. நமக்கு லாட்டரி அடிச்சதுன்னா, நமக்கு நேரம் சரியா இருந்ததுன்னா, நமக்கு நல்ல மார்க் வரும். அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த எக்ஸாம் இப்படின்னா, இந்த 1 மாசத்துல நடந்த ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே குளறுபடி. நீட்ல பாருங்க கிட்டத்தட்ட 23,00,000 பேர் எழுதுனாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு ஆர்கனைஸ்ட் ராக்கெட் மூலமாக பேப்பர் லீக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்டோர பல மாநிலங்கள்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏமாற்றம் தாங்க முடியாம 3 மாணவர்கள் ஆல்ரெடி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலங்க. சிஸ்டம் அவங்கள ஃபெயில் ஆக்கிடுச்சு. சிஸ்டம் ஹஸ் ஃபெயில்ட் தெம். இன்னைக்கு போன அந்த உசுரு திரும்ப வருமா? இது எப்படின்னா, கியூட் பிஜிலயும் இதே மாதிரி குளறுபடி. டிசிஎஸ் போன்ற நிறுவனத்துக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் நடத்துறத. ஆனா எக்ஸாம் நடத்துற அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்ணல. மாணவர்கள் எக்ஸாம் சென்டர்ல போய் காத்து கிடந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான தகவலும் குடுக்கப்படல. பல பேர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அது அவங்க எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். யோசிச்சு பாருங்க. ஆனா இத பத்தி கேட்ட அரசாங்கம் என்ன சொல்லுது? ஆமா, ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளீஷ் நடந்துருச்சுங்க. அதெல்லாம் போற போக்குல நாங்க சரி பண்ணிட்டோம். அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த அக்கவுண்டபிலிட்டியும் எடுத்துக்காம பேசுறாங்க. இது எப்படின்னா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல எத்தன பேர் கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவங்களுடைய கனவு இல்லையா அரசாங்க வேலை அப்படிங்கிறது. ஒரு அரசு வேலை குடும்பத்துல ஒருத்தர் கிடைச்சிருச்சுன்னா, அந்த குடும்பத்தோட எதிர்காலம் வந்து சேஃப் ஆயிடுச்சு, செக்யூர் ஆயிடுச்சு. அடுத்த தட்டுக்கு அந்த குடும்பத்த கொண்டு போகும் அப்படிங்கிற கனவுல தானே எத்தனையோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட எக்ஸாம்ல இந்த சங்கி கூட்டம் பேப்பருக்கு 4,00,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு பல பேர பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு நாட்ல கிட்டத்தட்ட கடந்த 7 வருஷத்துல 70க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்குது. இந்த 1 வருஷத்துல, இந்த 1 மாசத்துல நான் சொன்ன இந்த 4 எக்ஸாம்கள்ல, 4 தேர்வுகள்ல கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் அரசாங்கம் சொல்ற பதில் என்ன தெரியுமா? தடங்கலுக்கு வருந்துகிறோம். இவங்களோட அலட்சியத்த நினைச்சா பயமா இருக்குங்க. ஆமா, எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம் தானே! அப்படின்னு பாஜக அமைச்சர்கள் இத கடந்து போக முயற்சி பண்றாங்க. ஆனா இத விட ஆபத்து என்ன தெரியுமா? இது போன்ற தவறுகள ஆன்லைன் சோசியல் மீடியால பதிவு செய்யக்கூடிய
மாணவர்களை இந்த பாஜகவுடைய ஐடி விங்கும் சேர்ந்துகிட்டு, இந்த மீடியா, கோதி மீடியாவும் சேர்ந்துகிட்டு, அவங்கள ஹராஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அதுதான் இன்னும் ஆபத்தானது. வேதாந்த்ன்னு ஒரு குழந்தை சோசியல் மீடியால ஒரு பதிவு போடுறான். பிசிக்ஸ்ல என் மார்க் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு நான் ரீஇவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணி என் மார்க் ஷீட்ட கேட்டேன். என் ஆன்சர் ஷீட்ட கேட்டேன். ஆன்சர் ஷீட் வந்து அத பார்த்தா தான் தெரியுது. அது என்னோட ஆன்சர் ஷீட்டே இல்ல. எவனோ ஒருத்தனுடைய ஆன்சர் ஷீட்ட எடுத்து என் ஆன்சர் ஷீட்ன்னு எனக்கு மார்க் போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க. எனக்கு கிடைச்ச ஆன்சர் ஷீட்டோட நான் எழுதின இன்னொரு பேப்பரையும் நான் வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு சோசியல் மீடியால போடுறேன். கையெழுத்து எவ்வளவு வேறுபடுது பாருங்க அப்படின்னு ஒரு பையன் பதிவு போட்டா, அந்த பையன தொடர்ந்து எத்தனையோ மாணவர்கள் இதே மாரி பதிவு எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த கோதி மீடியா ஆங்கர்ஸும், இந்த பிஜேபியோட ஐடி விங்கும் சேர்ந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்கெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ். இந்த பதிவு பாகிஸ்தான் பக்கத்துல இருந்து வந்திருக்கு. சவுத் ஏசியா ரீஜியன்னு காட்டுது. அப்ப இவர்கள்லாம் இந்தியர்களே கிடையாது. வேணும்ட்டே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. மோடி அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு கேவலமா வெட்கமே இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த ஸ்டூடண்ட்ஸ ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியாயமா இங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க? ஒரு ஜனநாயக நாட்டுல மீடியாவும் கோர்ட்டும் தான் இது போன்ற விஷயங்கள கேள்வி கேட்கணும். ஆனா என்னன்னா, மீடியா இது போன்ற விஷயங்கள ஊத்தி மூடி மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கோர்ட் இவ்ளோ வெளிப்படையாக இவ்ளோ குளறுபடி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் அந்த இழவெடுத்த எக்ஸாம கேன்சல் பண்ணாம நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாராட்டுக்குரியது அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு இருக்கு. என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஒரே வேலை இது போன்ற எக்ஸாம்ஸ கண்டக்ட் பண்றதுதான். ஆனா அந்த ஒத்த வேலைய இவங்களால ஒழுங்கா, நேர்மையா, எந்தவித பாதிப்பும் இல்லாம அன்பயஸ்டா செய்ய முடியல. அப்புறம் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு? எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணும்போது, அத கவர்னிங் பாடி ஒண்ண வச்சு மேற்பார்வை பார்க்கணும்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தானே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அதுல தண்டத்துக்கு டாக்ஸ் பேயர் மணில உங்களுக்கெல்லாம் சம்பளம் குடுக்குறாங்க. அதை செய்ய தவறிய என்டிஏ மீது இதுவரைக்கும் இந்த பாஜக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ நேரடியா ரெஸ்பான்சிபிள் ஆக்கி, அக்கவுண்டபிள் ஆக்கி, அவங்க மேல ஏன் இன்னும் நீங்க கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கல? என்டிஏ அப்படிங்கிற ஒரு ஆணியே தேவையில்ல. அத டிஸ்பேண்ட் பண்ணி தொலைங்களேன். ஏன் அத செய்ய மாட்டேங்கிறீங்க? 2வது இந்த அரசாங்கம் ஏன் அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்குது? தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் குளறுபடி நடக்குது அப்படின்னா, இது ஒரு ஆர்கனைஸ்ட் ராக்கெட்டாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் பொழுது, ஏன் கல்வித்துறை சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு சோசியல் மீடியா பூரா கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண சொல்லி சொல்றாங்க. நேரடியா இதுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு நீங்க ரிசைன் பண்ண வேண்டாமா? உங்க துறையில தொடர்ந்து இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது. அத ஒண்ணு நீங்க சரி செய்யணும். இல்ல சரி செய்ய உங்களுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்லன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஏன் அத செய்ய மாட்டேங்கிறீங்க? இத ஏன் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? 3வது மிக முக்கியமான விஷயம். தொடர்ந்து காலங்காலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. கல்வித்துறைய மாநிலங்கள் கையில ஒப்படைங்க. இன்னைக்கு என்னதான் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும், மாநிலம் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ மருந்துக்கு கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றிய அரசு. மாநிலத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? அதுவும் குறிப்பாக ஏழை, எளிய கிராமப்புறத்து மாணவர்கள், அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு இது போன்ற விஷயங்கள்னால பாதிக்கப்படுறாங்க? அப்படின்னு நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அப்பல்லாம் ஒன்றிய அரசு இத பத்தி கவலையே படல. இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுல வெறும் ஏழை, எளிய மாணவர்கள் மட்டும் அடக்கம் இல்ல. தனியார் பள்ளிகள்ல லட்ச லட்சமா ஃபீஸ குடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலமும் இன்னைக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சுல. இதுக்கப்புறமும் கண்மூடித்தனமா பாஜக அரச சப்போர்ட் பண்ணி சிங்கி அடிக்கக்கூடியவர்கள்லாம் வேடிக்கை பார்ப்பீங்களா? ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டானா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. கண்மூடித்தனமா பாஜகவ சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுதே. இன்னமும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்க போறீங்களா? கடந்த காலத்துல இருந்த திமுக அரசு தொடர்ந்து இது போன்ற விஷயங்களுக்காக அவங்க சட்ட ரீதியாகவும் போராட்டம் எடுத்தாங்க. அரசியல் ரீதியாகவும் விமர்சனங்கள வச்சாங்க. மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. அப்பதான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வர வேண்டிய 3000 கோடியை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. வெளிப்படையா அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணார். உங்களுடைய அரசியல் அழுத்தத்துக்காகலாம் எங்களோட ஐடியாலஜியை விட்டு கொடுக்க முடியாது. நீங்க 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் என் மாணவர்களுடைய எதிர்காலத்தை நான் அடமானம் வைக்க மாட்டேன் அப்படின்னு பேசினார்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் அமைதியா இருக்காரு? பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஏபிவிபியை சேர்ந்த மாணவர்கள் போய் சந்திச்சா, நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு பேசி அனுப்பியிருக்கீங்க. பரிசீலனை பண்ற விஷயமா இது? ஏன் நேரடியாக வெளிப்படையாக இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றதுக்கு எங்க போச்சு உங்களுக்கு தைரியம்? நீட்ல தமிழ்நாட்டு மாணவர்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரதமர் கிட்ட போய் நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டு வர தெரியுதே. அந்த மாணவர்களுக்காக இங்க களத்துல இறங்கி ஏன் உங்களால போராட முடியல? திமுக ஆட்சி காலத்துல திமுக பண்ணுச்சுல்ல. இன்னைக்கு உங்க அரசு தானே நடக்குது, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிஸ்ல வேந்தராக சிஎம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமைய, மாநிலத்துடைய உரிமைய திமுக அரசு பெற்று தந்தது. எதுக்கு இதை பண்றாங்க? கல்விய மாநில திட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான முதல் ஸ்டெப் இது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உரிமைகளை மாநிலம் எடுத்துக்கிட்டாதான் நாளைக்கு தைரியமா நம்ம கேட்க முடியும். கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. ஆனா இவ்வளவு நாள் திமுக கூட்டணியில குப்பை கொட்டிட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகா கூட்டணிக்கு போயிட்டு அவங்களுடைய காங்கிரஸ் எம்எல்ஏவை விஸ்வநாதன ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா உட்கார வச்சிருக்காங்க. அவர் என்ன பேசுறாரு? கடந்த ஆட்சி பண்ணதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. அப்ப காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? அதிகாரம் வந்துருச்சுன்னா நீங்க ரெண்டு பேருமே மாநில அதிகாரத்தை சுரண்டறதுக்கு, மழுங்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு தானே பொருள். இதை எதிர்த்து தாவேக அரசோ, மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோ ஏதாவது ஒரு பதிவு போட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? அப்படி என்ன பயம்? ஒன்றிய அரசை பார்த்தா, ஆளுநர் பார்த்தா என்ன பயம்? இதே ஜென்சியை பயன்படுத்தி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இதே ஜென்சிய தொடர்ந்து போய் நரேட்டிவ்ஸ் மூலமா மூளை செலவை செஞ்சு தானே நீங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. மாணவர்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வேடிக்கை பார்க்க மாட்டான், களத்துல வந்து நிப்பான் அப்படின்னு தானே சார் பேசுனீங்க. ஒவ்வொரு தடவையும் 10th பாஸ் பண்ண குழந்தைங்களுக்கும் +2 பாஸ் பண்ண குழந்தைங்களுக்கும் கூப்பிட்டு வச்சு பரிசு கொடுக்குறீங்கல்ல சார். இன்னைக்கு அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் தான் சார் கேள்விக்குறியா இருக்கு. அந்த குழந்தைங்களை மேனிபுலேட் பண்ணிதான் அழுது அடம் பிடிச்சாவது உங்க அப்பா அம்மாவை எனக்கும் ஓட்டு போட சொல்லுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு பேசுனீங்க சார். நீங்க பதவி ஏற்கும் போது கூட விஜய் மாமாவை சிஎம் ஆக்கினதுக்கு நன்றி சொல்லுங்களா அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு தான் சார் நீங்க நன்றி சொன்னீங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா நிக்குது. இதுக்கு தாவேகா அரசும் சரி, தாவேகா கட்சியும் சரி ஏதாவது ஒரு கண்டனம் சொல்லியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா? ஒன்றிய அரசு கண்டிச்சு, மோடியை கண்டிச்சு, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி ஏதாவது ஒரு கடிதமாவது நீங்க எழுதிருப்பீங்களா? ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருப்பீங்களா? ஆட்சிக்கு வந்தா காட்சிகள்லாம் மாறும், மாற்றம் வரும்னு சொன்னீங்களே சார். இங்க மாற்றமே இல்ல, ஏமாற்றம் தான் மிஞ்சுது. இனிமேலாவது உங்களுக்கு ஓட்டு போட்ட உங்களோட பலமா இருக்கக்கூடிய அந்த ஜென்சியோட எதிர்காலத்துக்காக தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க. இல்லன்னா மேடையில நீங்க பேசின பஞ்ச் டைலாக்லாம் வெறும் வெத்து டைலாக் அப்படிங்கிறது நாள் பட அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்குவாங்க. எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது சார். நன்றி, வணக்கம்.